அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பால் தண்டு கீரையை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக சுந்தரி கீரையை பற்றி பார்க்கலான்னு. இப்போ அங்கே தான் நின்றுருக்கோம். இடம் பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அவ்வளோவா கீரை போட்டு கிடந்தாங்க, அவ்வளோ பராமரிக்கலை. மழையும் நிறையா இப்போ தான் காடு காஞ்சிட்ருக்குது. இது மாதிரி தான் எல்லாம் க்ளீன் பண்ணோம். இதாங்க அந்த சுந்தரி கீரை செடி எல்லாமே விதைக்காக விட்டுருக்கேன். தண்டு இப்படி தான் இருக்கும். இது செடி சின்னதாக இருக்கிறப்ப இன்னமும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பிங்க் கலரில். மாடி தோட்டத்தில் வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இது சத்து இல்லைன்னு ஆகாது. இதுலேயும் கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சத்தான கீரைகளில் இருக்கிறதுல முக்கால்வாசி கிட்டே இருக்குது சத்துக்கள். பட் அதோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மி தான். பார்க்க அழகாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும்னா இந்த வெரைட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாமே வெயில் காலத்தில் போட்டது இருக்கிறதுனால, விதை போட்டதுனால கொஞ்சமாக தான் முளைச்சிது. அப்போ ஈர பற்றாக்குறையினால் இப்போ இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் போட்டோம்னா அதில் நிறையா வரும். மற்ற கீரை வெரைட்டிஸ் நிறையா போட்டிருக்கேன். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை பற்றி வீடியோ பார்க்கலாம். அப்படியே சுரக்கா 2 அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருந்துச்சு, இந்தாண்ட ஒன்று இருந்துச்சு. இன்னும் நிறையா பிஞ்சுகளை வச்சிட்ருக்கு. இந்த செடியை பற்றி நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா இது தானாக முளைச்ச ஏற்கனவே நம்பிட்டு இருக்க ஒரு வெரைட்டியில் தானாக முளைச்ச ஒரு விதை தான் இது. இது எந்த தளவுக்கு படர்ந்துருக்குன்னா இங்கே அந்த மஞ்சள் காடு எண்டு வரைக்கும் இருக்குது. இங்கே இருந்தானா அந்த தலை வரைக்கும் இருக்குது. இதோட வேர் தான் இங்கே தான் இருக்குது. தானாக முளைச்சி எந்த பராமரிப்பு இல்லாத இப்போ காய் நிறையா வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்தான மாயிஞ்சி இருக்கிறதுல தாண்டி அந்தான போயிட்டே இருக்குது. அது இலைகள் நல்லா வெட்டி விட்டுருக்கேன், அதை முத்தி போன இலைகள்லாம். அப்போ தான் சரி நல்லா படரணும். இப்போ மறுபடியும் போயிட்டுருக்கு. பற்றி ஃபியூச்சரில் நிறையா பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.